வணக்கம். நான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமாகிய தெனிசில் ராஜ்குமார். இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியதற்கான காரணம், பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒரு மீனவர் இந்திய மீனவர்களால் தாக்கப்பட்டு கடத்தி சென்று அவரை கட்டி வைத்து சித்திரவதை செய்தது சம்பந்தமாக எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்பதற்காக இந்த ஊடக மாநாட்டினை மேற்கொண்டிருக்கின்றோம். தொப்புள் கொடி உறவு என்று கூறிக்கொண்டு இரு நாடுகளாய் இருந்தாலும் பேசுகின்ற மொழி ஒன்றாயிருந்தும் அவரை காலையும் கையையும் கட்டி போட்டு அவரை கொடூரமாக தாக்கிய நாகப்பட்டின காடை மீனவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு வெறித்தனமான செயல், சர்வதேச மனித உரிமை மீறல். இது அவரை வன்மையாக நீங்கள் தாக்கி அவரை காயப்படுத்தி அவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்று கூட அந்த துறைமுகத்தில் வைத்து அங்கு நாகப்பட்ட மீனவர்களால் மீண்டும் அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாய் கண்டிப்பதோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் அன்பான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். தொப்புக்கொடி உறவு என்று சொல்லி நீங்கள் அரசியல் செய்கிற நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணங்களை தொப்புக்கொடி உறவு என்று சொல்லி உங்களுடைய அரசியல் பயணங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற நீங்கள் இலங்கை மீனவரை இவ்வாறு கடத்தி சென்று துன்புறுத்தி தாக்கப்பட்ட போது நீங்கள் மௌனமாய் இருப்பதை நிறைத்து நாங்கள் மிகவும் மனவேதனை அடைகின்றோம். ஆதலால் தயவு செய்து இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய நலனில் கருத்து கொண்டு இவருக்கான இழப்பீடுகளையும் கொடுத்து அத்தோடு பாதிக்கப்பட்ட மீனவரை நீங்கள் விரைவாக இலங்கைக்கு கொண்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றும், அத்தோடு இந்த சட்டத்தை தன் கையில் எடுத்து இந்த இலங்கை மீனவரை தாக்கிய நாகப்பட்டின மீனவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த தொடர்ச்சியான மீனவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் காரணமாக இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த போது அந்த கடலுக்குள்ளே பழைய புகையிரத வண்டிகளினுடைய பெட்டிகளையும் பழைய பஸ்ஸுகளையும் அந்த கடலுக்குள் இறக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு ஓரளவு அவர் இறக்கியிருந்தார். அந்த பணியை முழுமையாக செய்வதற்கு தமிழ் தலைமைகள் அவரோடு ஒத்துழைத்திருந்தால் இந்த பிரச்சனை இன்று இருக்காது. அதனால் தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய எண்ண கருவிலே உருவான இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்களாயின் இந்திய மீனவர்கள் ஒருபோதும் எங்களுடைய எல்லைக்குள் வரமாட்டார்கள். இந்த பழைய புகையிரத பெட்டிகளையும் பழைய பஸ்ஸுகளையும் நீங்கள் கடலுக்கு கொண்டு இறக்குவீர்களானால் அவர்களால் இழுவ மடி படகு தொழிலை அவர்களால் செய்ய முடியாது. இதை நீங்கள் பேசவும் தேவையில்லை. இவர்கள் இரு நாட்டு மீனவர்களுக்கு உள்ள எந்த விதமான முரண்பாடும் வர வேண்டிய தேவையும் இல்லை. இந்த திட்டத்தை நீங்கள் வெகு விரைவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைத்து இந்த பழைய புகையிரத பெட்டிகளையும் பழைய பால உறுதிகளையும் பழைய பஸ்களையும் கொண்டு நீங்கள் அந்த கடலுக்குள் இறக்குவீர்களாயின் அவர்களால் அந்த இழுவமடி தொழிலை செய்ய முடியாமல் போகும். அதனால் தயவு செய்து இதனை நீங்கள் கருத்து கொண்டு தொடர்ச்சியாக இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையிலே இவ்வாறான முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த திட்டத்தை நீங்கள் கையில் எடுப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அந்த இந்தியாவினுடைய அத்துமீறல் இழுவைமடி படகுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா இருக்கும். அத்தோடு தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது, நக்குண்டார் நாவலந்தார் என்று சொல்லி. வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தலைமைகள் அத்தனையும் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீனவர் தாக்கப்பட்டு துன்புறுத்தல் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவும் இல்லை, இந்திய தலைமைகளோடு பேசவும் இல்லை. நக்குண்டார் நாவலந்தார் என்றதுக்கு அமைய கடந்த காலங்களிலே தமிழ் தலைமைகள் மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திடத்திலும் பல உதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் இந்திய அரசாங்கத்திடத்திலிருந்து தங்கள் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும், உதவிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதற்கு இந்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் கண்டனத்தை தெரிவிக்காமல் மௌனமாய் இருக்கிறார்கள். இன்று தமிழ் மக்களின் ஏகோபிய பிரதிநிதிகள் நாங்கள் என்று கூறிக்கொண்டு மக்களுடைய வரிப்படத்திலே சொகுசு வாழ்க்கை வாழுகின்ற வடகிழக்கு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் கலைக்க வேண்டும். தயவு செய்து தமிழ் மக்கள் பாதிக்கப்படும் போது
தமிழ் மக்கள் துன்புறுத்தப்படும் போது தமிழர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்காமல் தேசியத்தை பேசிக்கொண்டு 76 ஆண்டு காலமாக தேசியம் பேசுகின்ற நீங்கள், தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லுகிற நீங்கள் வன்மையாக அவர் ஒரு இந்திய மீனவர்களால் பருத்தத்தை சேர்ந்த மீனவர்கள் சாக்கப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு சித்திரவை செய்யப்பட்டிருக்கும் போது நீங்கள் மௌனமாய் இருப்பது ஏன்? அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், செட்டிவாளையத்திலே கடற்படையினரால் நந்தீசன் என்பவர் சித்திரவைக்கு உள்ளாக்கப்பட்டு முட்டுக்காலிலே வைத்திருந்த போதும் எந்த வடகிழக்கை சேர்ந்த தமிழ் தலைமைகளும் அதற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதற்கு எதிரான இந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் உடனடியாக அதை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றிருந்தோம். பத்திரிகையாளர் மாநாட்டை அழைத்து அதற்கான நீதியையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆதலால் உங்களுடைய கைகளிலே வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் உங்களுடைய கைகளிலே அதிகாரத்தை மக்கள் தந்தும் நீங்களுடைய மக்களினுடைய நலன்களிலே நீங்கள் அக்கறை கொள்ளாமல் மக்களுடைய வலைவனத்திலே தொடர்ச்சியாக போலி தேசியத்தை பேசிக்கொண்டு நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நினைக்கிறீர்களே தவிர தமிழ் மக்களுடைய உண்மையான பிரதிநிதி என்றால் நீங்கள் தமிழ் மக்கள் துன்புறுத்தப்படும் போது அந்த இடத்திலே உங்களுடைய கண்டன குரல்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் எந்த விதமான கண்டன குரல்களையும் எழுப்பாமல் நீங்கள் மௌனமாக உங்களுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மௌனங்களை கலைத்து உண்மையாகவே தமிழர்களுக்காக பாதிக்கப்படும் போது அந்த இடத்திலே நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தோடு எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இவர் ஒரு தமிழ் மீனவர் என்று பார்க்காமல் இலங்கை மீனவர் என்ற அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்தோடு பேசி வெகு விரைவாக இவரை இலங்கைக்கு மீட்டெடுத்து மத்திய மாநில அரசாங்கங்கள் இவர் பாதிக்கப்பட்டதனால் இவருக்கான இழப்பீடை கொடுப்பதற்கு மத்திய மாநில அரசாங்கங்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றும் இவருடைய வைத்திய அதிகாரியினுடைய ரிப்போர்ட்டின் படி இவர் மீண்டும் தொழில் செய்ய முடியுமா என்பதனையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இவர் வன்மையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். இவருக்கான இழப்பீடினையும் நீதியினையும் பெற்றுக் கொடுத்து விரைவாக இந்த இலங்கை மீனவரை இலங்கை தேசத்துக்கு நீங்கள் அழைத்து வருவதற்கு அனைத்து ஆவணங்களையும் செய்யும்படியாக கௌரவ ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவரிடமும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நீங்கள் தொடர்புரை ஏற்படுத்தி வெகு விரைவாக இந்த இலங்கை மீனவரை எங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்றும், அத்தோடு கடத்தொழில் அமைச்சர் அவர்களே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக இலங்கை இந்திய மீனவருடைய முருகல் நிலைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். இதை பேச்சுவார்த்தையினால் தீர்க்க முடியாது. இந்த பழைய புகையிரத வண்டிகளையும் பார ஊர்திகளையும் கொண்டு கடலுக்குள் நீங்கள் இறக்குவீர்களா இருந்தால் இந்திய மீனவர்களை நீங்கள் அழைத்தாலும் அவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் அந்த பழைய பார ஊர்திகளிலே அவர்களுடைய வலைகள் கொழுவி கிளியும். அப்போது அவர்கள் இந்த இழுவமடி தொழிலை அவர்களால் செய்ய முடியாது. இங்கு அத்துமீறுகிறவர்கள் ஸ்ரீலங்கா மீனவர்கள் அல்ல, இந்திய மீனவர்களை அத்துமீறி எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற மீனவர்களை சிறைப்பிடித்து அவர்களை சித்திரவதை செய்து துன்புறுத்தியமை சம்பந்தமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. அவர் குற்றம் இழைத்திருந்தாலும் சட்டத்தை தங்களுடைய கையிலே எடுக்காமல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அவர் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். கைகால் கட்டப்பட்டு அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரத்தை செய்வது இது சர்வதேச மனித உரிமை மீறல் ஆகும். ஆதலால் இவர்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடாமல் புலை செய்தால் யாரா இருந்தாலும் சட்டத்தை தங்களுடைய கையில் எடுக்காமல் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். செட்டிவாளையத்திலும் இவ்வாறுதான் கடற்படை அதிகாரி முகமது அன்சாத் என்பவர் மீனவரை முட்டுக்காலில் வைத்து சித்திரவதை துன்புறுத்தினார். அதுவும் சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவருக்கான நீதியினையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆதலால் தயவு செய்து இவ்வாறான முரண்பாடுகளை தவிர்த்து சட்டத்தை கையில் எடுக்கும் நடவடிக்கைகளை தவிர்த்து யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் சட்டங்களை கையில் எடுத்து மனிதர்களை சித்திரவதை செய்து துன்புறுத்தி அடிப்பதற்கு எவருக்கும் இந்த அதிகாரமும் இல்லை என்பதனை நாங்கள் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பெயர் நற்குணம் பத்மநாதன், கிழக்கு மாகாண மீனவர் தொழிற்சங்கத்தின் தலைவர். நேற்று முன்தினம் இந்த தொலைபேசியிலே நான் பார்த்த பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு மீனவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரை மோசமான நிலையிலே அவரை அடித்து அவருக்கு அவர் தொழில் செய்ய முடியாத நிலையிலே அவரை
இழுத்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது என்று அறிய வருகிறது. எனவே இந்த இரண்டு அரசாங்க தலைவர்களும் முன் வந்து அந்த அழைத்து செல்லப்பட்ட இலங்கை தமிழ் மீனவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவருக்குரிய தண்டனை கொடுத்தவர்களுக்கும் இந்திய அரசாங்கம் தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இந்தியாவில் உள்ள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த இலங்கை பிரச்சனைக்கு நான் கடந்த பிப்ரவரி மாதத்திலே கச்சதீவிலே ஒரு போட்டி கொடுத்திருந்தேன். மீனவர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, இது இரு நாட்டு தலைவர்களும் சார்ந்த பிரச்சனை. எனவே இந்த இரு நாட்டு தலைவர்களும் பேசாமல் இருக்கிறது எனக்கு என்ன என்று விளங்கவில்லை. எனவே இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற இலங்கை தமிழ் மீனவர், அதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர். எனவே இந்த தமிழ் மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை எடுக்க இருக்கின்றோம் வடகிழக்கு சேர்ந்து. எனவே அதற்கிடையில் நீங்கள் அவரை விடுதலை செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். வெகு விரைவில் அவரை யாழ்ப்பாணம் வந்து அவரை அழைத்து செல்ல அனுமதி வழங்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன்.